பொம்மை அக்காவை காணுமே. அப்போ நிஜமாவே பிரச்சனை ஆயிடுச்சா? ராணி, என்னாச்சு? ஒண்ணும் இல்லையா. எனக்கு புரியுது, நீ ரொம்ப நேரமா இங்க உட்காந்துருக்கனால டயர்ட் ஆயிட்ட, அப்படிதானே? ராணி, நீ நீ பாக்குறதுக்கு ரொம்ப டயர்டா இருக்க. நான் குடிக்கிறதுக்கு ஏதாவது உனக்கு ஜூஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். அத குடுக்கலாமான்னு அவர்கிட்ட கேட்டுக்கடா. ஆமா இல்ல ஐயா, ஜூஸ் குடுக்கலாமா? அதெல்லாம் நீங்க தாராளமா கொடுக்கலாம். சரி, சீக்கிரம் துலாபாரம் நடக்கணும். நான் போயிட்டு வந்துடுறேன். நீ தான் போணுமா? இருங்க படி, நான் போயிட்டு வந்துடுறேன். என்னுடைய 1000 வருட பசியை தீர்த்து கொள்ளத்தான். ஆனால் நீ இங்கு வந்ததும், என்னை கல்யாணம் செய்து கொள்ள சம்மதம் என்று சொன்னதும், நான் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போய் நிற்கிறேன். இருந்தாலும் நான் உன்னிடம் ஒன்றே ஒன்று கேட்கலாமா? கேளுங்க அரசே. திருமணத்திற்கு பிறகு நமக்குள் நடக்கும் முதலிரவு சடங்கை இப்பவே வைத்துக் கொள்ளலாமா? அதற்கு பிறகு திருமணம் செய்து கொள்ளலாம். முறைப்படி ஒரு வீரனோட மனைவியா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். பௌர்ணமி ஆரம்பிச்சிருச்சு. நீங்க என் கழுத்துல மாலை போட்டு, நானும் உங்க கழுத்துல மாலை போட்டுட்டா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு முழுசா சொந்தமாயிடுவேன். அது வரைக்கும் காத்திருங்க. சம்யுக்தா, 1000 வருடங்களுக்கு பிறகு வந்தாலும் இந்த வேடன் உண்மையிலேயே மச்சக்காரன். நான் நினைக்காததெல்லாம் நடக்கிறதே. ககுபர், ககுபரே! வணக்கம் அண்ணா. வா. சொல்லுங்கள் மன்னா. நீ உடனே தாழம்பூ மாலை 2 தயார் பண்ணி கொண்டு வா. தாழம்பூ மாலையா? எதற்காக மன்னா? தாழம்பூ என் சம்யுக்தாவிற்கு மிகவும் பிடித்த பூ. சம்யுக்தா என்னை கல்யாணம் செய்து கொள்ள சபதம் சொல்லிவிட்டாள். மன்னா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ என்ன சொல்கிறாய்? சம்யுக்தா ராணி உங்களை கல்யாணம் பண்ணிக்க உடனே ஒத்துக்கிட்டதுதான் என் சந்தேகத்துக்கு காரணம். ஏன்னா அவங்க பார்த்திபனை எந்த அளவுக்கு நேசிச்சாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அவனைத்தான் ஒரு கோழை என்று சொல்லிவிட்டான். ஐயோ ஐயோ டாடிகாரா! யாரா நீ? துலாபாரம் நடக்கிற இடத்துல எதுக்கு கத்தி தூக்கிட்டு வர? இதோ இங்க தராசுல உட்கார்ந்துட்டு இருக்கால, இவளோட புருஷனை கோவிலுக்கு வெளியில கொல்ல சொல்லிட்டேன். ஐயோ என்னங்க
என்னாச்சு தாடிகாரனுக்கு? ராணி அவனுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. ஏய் என் பேரனை என்னடா பண்ண? இந்நேரம் என் ஆளுங்க அவனை அடிச்சு கொண்டு இருப்பாங்க. ஐயோ ஐயோ ஏய் அதான் இவ கதையை முடிக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன். டேய், டேய், உள்ள தச்சு போடுடா. அவளை விட்டுப்பா. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். சொன்னா கேளுப்பா. தாத்தா தாத்தா என்ன தாத்தா இதெல்லாம்? ஏய் ஐயோ, என்னங்க? வேணாப்பா வேணாப்பா, அவளை விட்டுரு. டேய் 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 ஆமாப்பா, உனக்கு என்ன கோவம் இருந்தாலும் எங்களை என்ன விட பண்ணு, ராணியை விட்டுருப்பா. வேணாம்ப்பா, இத பாரு, நீ அவ உயிரை மட்டும் எடுக்கல, அவ வயித்துல இருக்கிற இன்னொரு உசிரியை சேர்த்து எடுக்கிற. அந்த பாவம் உனக்கு வேணாயா? சொன்னா கேளியா? பாவம் புண்ணியம் பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. வேணாம், எனக்கு ஏன் வேலை நடக்கணும் அவ்வளவுதான். ஏய், ஏய், ஏய். ஏய், அது கிட்ட வந்தீங்க கொன்றுவேன். ஏய், தள்ளிப்போ.